இவ்வளவு பெரிய சுனாமி அடிச்ச அப்புறம் கடல் நடுவுல இருக்கிற இந்த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அழைக்கப்படுற திருவள்ளுவர் ஸ்டாச்சு சும்மா அசராம நின்னுச்சு. இந்த ஸ்டாச்சு ஓபன் பண்ணி 25 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த ஸ்டாச்சு வடிவமைக்கப்பட்ட விதமே செம்மையா இருக்கும். கணபதி அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை வடிவமைச்சிருக்காரு. இந்த ஸ்டாச்சுவோட மொத்த ஹைட் 133 ஃபீட், 95 ஃபீட் கொண்ட இந்த சிலை 21 அடுக்குகளையும் கீழே இருக்கிற பீடம் 13 அடுக்குகளையும் கொண்டதா இருக்கு. இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு செய்ய கற்கள் 3 இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. சிலை கீழே இருக்கக்கூடிய ஆதார பீடம் கன்னியாகுமரியிலையும், சிலையை சுத்தி இருக்கிற பெரிஃபெரல் வால் அம்பாசமுத்திரத்திலையும், 95 ஃபீட் ஸ்டாச்சு சிலை செய்ய காஞ்சிபுரம் சிறுதான்மூர்ங்கிற ஊர்லயும் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டோனும் 5 ஃபீட் டாலும் 3ல இருந்து 8 டன் கொண்டதா இருந்துச்சு. போட்ல இங்க இருந்து கொண்டு போய் கிரேன்ல இறக்கி பவர் செயின் புலி வழியா மேல எடுத்திருக்காங்க. இந்த சிலை வைக்க சாரம் கூட சவுக்கன் பனைமரத்துல தான் பண்ணிருக்காங்க. எந்த மெஷின்ஸும் யூஸ் பண்ணாம முழுக்க முழுக்க கையாலே செஞ்சிருக்காங்க. 7000 டன் கொண்ட இந்த ஸ்டாச்சுவை 2400 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் கொண்ட பாறை தாங்குவான் ட்ரில் பண்ணி செக் பண்ணதுல 200 அடி ஆழத்துக்கு மேல அந்த பாறை ஆழமா போயிருக்கு. பழைய மரபுகளால கட்டப்பட்ட தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் டெக்னிக்ல தான் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் கட்டப்பட்டிருக்கு. அதனால கடலும் மலையும் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாச்சு நிலைச்சு நிக்குமா. சுனாமி அண்ட் ஓகி சைக்ளோன் வந்து ஸ்டாச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நேச்சரே கிளியரன்ஸ் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் ஃபர்ஸ்ட் கண் வரைக்கும் மேல போய் பாக்குற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் திருவள்ளுவர் வெளியே நின்று பார்த்து மரியாதை செஞ்சா போதும்னு அந்த முடிவை கைவிட்டிருக்காங்க. இப்பவும் கழுத்து வர போக மேல வர ஸ்டெப்ஸ் இருக்கான். இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் தவிர வேற யாரையுமே அலோ பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுத்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு, கிளாஸ் பிரிட்ஜ் அண்ட் விவேகானந்தர் ராக் மெமோரியல் பார்க்க போமான்னு கேளுங்க.